अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து இயம்பும் வண்ணமாக 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்டதான யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்திருக்கிறார். யதிராஜரை பற்றிய 70 ஸ்லோகங்கள் என்பது இந்த தலைப்பினுடைய பொருள். இந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய புகழை பல்வேறு வகைகளிலே நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டி கொண்டு வந்தவர். கீழே 63வது ஸ்லோகத்திலே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளிருக்கிற வரதராஜ பெருமானுக்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து சமர்ப்பித்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருந்தார். அடுத்தபடியாக 63வது ஸ்லோகத்திலே தத்தாத்திரேயருடைய அம்சம்தான் ஸ்ரீ ராமானுஜர் என்று நினைக்கும்படியாக அப்படி வேத சம்ரக்ஷணத்தை பண்ணினார். எப்படி தத்தாத்திரேயர் அவர் வேத சம்ரக்ஷணங்களை பண்ணினாரோ, வேதத்திற்கு ஒரு நிலையான, அதாவது வேதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டினாரோ, அதுபோல ஸ்ரீ ராமானுஜரும் கூட வேதத்திற்கு தவறான பொருள்கள் சொல்லுபவர்களையெல்லாம் நிரசித்து அவர்களையெல்லாம் வாதத்திலே வென்று வேதத்தினுடைய உண்மை பொருளை நிலைநாட்டினார் என்று அப்படி சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 64வது ஸ்லோகத்திலே அந்த ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய துறவி என்ற நிலைக்கு சேர, சந்நியாச ஆசிரமத்திற்கு சேர அவர் தினந்தோறும் மாதுகரம் எடுத்து அவர் பிக்ஷைக்கு செல்லுவர் என்று அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பது கூட விசேஷமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சந்நியாசிகளாயிருக்கிறவர்களெல்லாம் தாங்களே உணவை சமைத்து உண்பது என்பது கூடாது. சாஸ்திர பிரகாரம் சந்நியாசிகள் நெருப்பினுடைய அருகிலேயே போகக்கூடாது, நெருப்பை தொடுவதே அவர்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்போ அவர்களுக்கு உணவை எப்படி உண்ணுவது? அவர்கள் என்னமோ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் அவருக்கு மனைவி முதலானவர்கள் தொழுகை செய்து அவர்களுக்கு உணவளிப்பார்கள். ஆனால் துறவிகளுக்கு என்ன வழி? அவர்கள்தான் எல்லாவற்றையும் திறந்து விடுகிறார்களே, குடும்பத்தையும் திறந்து விடுகிறார்களே என்றால் அவர்கள் நித்தியம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பல இல்லங்களுக்கு சென்று, சாதாரணமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவராக இருந்தால் அதை உஞ்சவிருத்தி என்று சொல்லுவார்கள், பிக்ஷை என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்நியாசிகளுக்கு அதை மாதுகரம் என்று சொல்லுவார்கள். மாதுகரம் என்கிறது என்ன? மதுகர விருத்தி. எப்படி ஒரு மதுகரம், அந்த வண்டானது பல இடங்களிலே போய் தேனை சேகரிக்கிறதோ, அதுபோல இவர்களும் கூட பல இல்லங்களுக்கு சென்று அவரவர்களுடைய இல்லங்களிலே கொடுக்கக்கூடிய அன்னத்தை எடுத்துக்கொண்டு ஒன்று உணவு உண்பார்கள். அதாவது இந்த கிரஸ்தாசிரமியோ பிரம்மச்சாரியோ அவர்கள் எடுக்கிற பிக்ஷைக்கும் சன்னியாசிகள் எடுக்கிற பிக்ஷைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு. கிரகஸ்தாசிரமியோ அல்லது பிரம்மச்சாரியோ, அதாவது
இல்லறத்தில் இருப்பவனோ அல்லது பிரம்மச்சாரியா இருப்பவனோ அவன் பிக்ஷை எடுத்தால் அவன் அரிசியாகத்தான் அவனுக்கு கொடுப்பார்கள். அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் அவன் சமைத்து அது உண்ண வேண்டும். ஆனால் சன்னியாசிகளுக்கு இடுகிற பொழுதோ அரிசியாக இடுவதில்லை, சமைத்த அன்னத்தைத்தான் இடுவார்கள். பரிபக்குவமான அன்னத்தை அவர்கள் பிக்ஷை இடுவது என்று. அதனால என்ன பண்ணுவார்கள் என்னால், அந்த மாதிரியான நல்ல தகுதியுடையவர்கள் இடக்கூடிய பிக்ஷையை மட்டும்தான் இவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொரு இடத்துல போய் அன்னம் சுவீகரிப்பது என்பது சாதாரணமாக அது எல்லா இடத்திலும் நாம் அன்னத்தை சுவீகரிக்க கூடாது என்று சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டிருந்தாலும், அது சன்னியாசிகளுக்கு அது முக்கியமான விசேஷமான இடங்களிலே அன்னத்தை சுவீகரிக்கலாம் என்று அவர்களுக்கு அது விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெரிய சாஸ்திர விஷயங்கள். இது ஸ்ரீ ராமானுஜர் இதை தம்முடைய வாழ்நாளிலே அனுஷ்டித்தார் என்று அவருடைய சரித்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பிக்ஷை எடுப்பதற்கு, அதாவது இந்த மதுகர விருத்தி, மாதுகரத்திற்கு செல்லுகிறார் எம்பெருமானார் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மாதுகரத்திற்கு செல்லுகிற பொழுது என்ன நடந்தது என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஒரு விசேஷம் தெரிவிக்கிறார். அந்த விசேஷம் என்ன என்பதை கடைசியிலே தெரிவிக்கிறேன். லிப்சே லக்ஷ்மணயோகினா பதயுகம் ரத்யா பராகச்சட ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பர்யட்டன க்ஷணேஷு விபராஞ்சக்ரே கலத்கில் பிஷா யத் விந்யாசமிஷேண பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம் பரா. ஸ்ரீ ராமானுஜர் பிட்சை எடுப்பதற்கு, அதாவது மாதுகரம் எடுப்பதற்காக அவர் செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது அவருடைய தெருவிலே அவர் நடந்து செல்லுகிறார் அல்லவா, நடந்து செல்லுகிற பொழுது அவருடைய காலிலே புழுதிகள் எல்லாம் படுகின்றன. அதாவது தெருவிலே இருக்கக்கூடிய மணல் முதலான புழுதிகள் நம்முடைய காலிலேயும் ஒட்டி கொள்ளும் அல்லவா. அது தெருவிலே நடந்து போகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜர் அப்படி எழுந்தருளுகிற பொழுது அது என்னாகிறது, ரத்யா பராகச்சடா, அந்த தெருவில் உள்ள புழுதிகள் அதெல்லாம் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளிலே பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படி ராமானுஜர் எழுந்தருளுகிற பொழுது என்ன பண்ணுவாளான்னா, பெரிய வித்வான்கள், அந்த பெரிய பெரிய வித்வான்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்களான்னா, ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம், ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிப்பட்ட அந்த புழுதியை தங்கள் தலைமையில கொண்டு வந்து அணிந்து கொள்வார்களாம் தங்களுக்கு ரட்சையாக. அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியினுடைய புழுதியை மகாவித்வான்கள் தங்களுடைய தலையிலே அணிந்து கொள்ளுகிறார்கள். என்னால் ராமானுஜருக்கு எவ்வளவு பெருமை என்று பாருங்கள். இவர் மாதுகரத்திற்காக அப்படி தெருவிலே எழுந்தொழுகிறார். அப்படி எழுந்தொழுகிற பொழுது இந்த ரத்யா பராகச்சடா என்று அந்த புழுதி, அந்த புழுதி கூட்டங்கள், இந்த புழுதியினுடைய குவியல்கள் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியிலே இருந்து விழ, அதை அடுத்து வித்வான்கள் தங்களுடைய தலையிலே அப்படி அணிந்து கொள்ளுகிறார்கள். சீமந்த சீமாந்திகம் என்று தங்களுடைய தலையிலே அப்படி தலைப்பகுதியிலே அவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள். அதுக்கு மேல அப்படிப்பட்ட லக்ஷ்மண யோகி, அந்த அவருடைய என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருவடிகளை லக்ஷ்மண யோகினஹா பதயுகம் லிப்சே, அதை நான் பெற விரும்புகிறேன் என்று முதல்ல ஆரம்பிக்க. லிப்சே லக்ஷ்மண யோகினஹா பதயுகம், அந்த லக்ஷ்மண யோகினஹா பதயுகம் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடி இணைகள் இருக்கிறதே, இரு திருவடிகள், அதை நான் பெற விரும்புகிறேன். அது எப்படிப்பட்ட திருவடிகள்? அவர் நடந்து செல்லுகிற பொழுது அவருடைய திருவடியிலே இருக்கக்கூடிய புழுதிகளை எல்லாம் வித்வான்கள் தங்கள் தலையிலே, எந்த ஒருவருடைய திருவடியினுடைய புழுதிகளை தங்கள் தலையிலே அணிந்து கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளை நான் அடைய விரும்புகிறேன் என்று சொல்றார். அது ஒரு விஷயம். அதற்கு மேலே இரண்டாவது விஷயம், இது இன்னும் முக்கியமானது. அப்படி நடந்து செல்லுகிற பொழுது அவர் எப்படி நடந்து சென்றார்? காலிலே பாதுகை முதலானது ஏதாவது சமர்ப்பித்து கொண்டு சென்றாரா என்று கேள்வி எழும் அல்லவா. அப்போ புழுதி எல்லாம் இருந்ததுன்னா, புழுதி அவருடைய திருவடியிலேருந்து வரல, பாதுகையிலேருந்து வந்ததுன்னு கூட சொல்லலாமே. அப்படின்னா இல்லை. அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார்னா, பிக்ஷா பர்யட்டன க்ஷணேஷு விபராஞ்சக்ரே கலத்கில் பிஷா, அதாவது இவர் நடந்து செல்லுகிற பொழுது இவருடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய ரேகைகள், அந்த ரேகைகள் எப்படிப்பட்ட ரேகைகள் என்னால், அது பத்மமகரி முத்ராம், பத்மமகரி மீன் முதலான, அதாவது
அவருடைய காலில் இருக்கக்கூடிய அந்த இது ரேகைகள், அதாவது தாமரை போன்ற பத்திரமகரி முகராம், பத்திரமகரின்னு சொல்றார். அதாவது தாமரை போன்ற அடையாளம், மீன் போன்ற அடையாளம், இதெல்லாம் அவருடைய திருவடிகளிலே இருக்கும். எம்பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு உள்ளங்கெழுதினார் போல் என்றெல்லாம் அவரை பகவானை பற்றி சொல்லுவதுண்டு. அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளிலேயும் சில சின்னங்கள் இருக்கின்றன, ரேகைகள் இருக்கின்றன. அந்த ரேகைகளை எல்லாம் பூமி தேவி என்ன பண்ணாலாம்? விபராஞ்சக்ரே, யாரு என்னால் சமுத்ராம்பரா பத்ம பத்திரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா பத்திரமகரி முத்ராம், அந்த ரேகையினுடைய அடையாளங்களை சமுத்ராம்பரா இந்த பூமியானவள் என்ன பண்ணினாள்? தன் மீது தாங்கினாள் அவற்றை. அதாவது இவர் நடந்து செல்கிற பொழுது இவருடைய ரேகையினுடைய அடையாளங்கள் பூமியிலே பதிந்தன என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம். அது அதாவது பிக்ஷா பர்யட்டன கணேஷு, இவர் இப்படி மாதுகரத்திற்காக எழுந்தருளுகிற காலத்திலே எத் விந்யாசமிஷேனா, இந்த திருவடியினுடைய வைப்பு என்கிற ஒரு பெயராலே பூமி பிராட்டி என்ன பண்ணினாள்? இவருடைய ரேகைகள், திருவடி ரேகைகளை தன்னாலே தரித்து, தன் மேலே தரித்து, அதனால என்ன பண்ணினான்னா களத்கில் பிஷா, தன்னுடைய அசுத்தம் எல்லாம் போய்விட்டதாம் அவளுக்கு. அதாவது எம்பெருமானாருடைய திருவடியினுடைய ரேகைகள் பூமியின் மீது பதிந்தபடியினாலே அந்த பூமி பிராட்டிக்கு இருந்த குறைகள் எல்லாம் போய்விட்டது, அசுத்தம் எல்லாம் போய்விட்டது ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியினாலே என்று இந்த ஸ்லோகத்திலே இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடி துகள்கள், திருவடியிலிருந்து வந்த அந்த மணல் துகள்கள், அவற்றை வித்வான்கள் தங்கள் தலையிலே தரிக்கிறார்கள் என்று அது ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த புழுதிகளுடைய கூட்டங்களை வித்வான்கள் தங்களுடைய தலையிலே தரிக்கிறார்கள். வித்வான்கள் மட்டுமே அல்ல, பூமியும் கூட அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய ரேகைகளை தன் மீது தரித்தபடியினாலே அதுவும் அசுத்தம் நீங்கியதாக ஆயிற்று என்று இப்படி ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடி அவர் பிக்ஷை எடுக்க செல்லுகிற பொழுது, மாதுகரத்திற்கு செல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை விவரிக்கின்ற அடியனுடைய ஞானாச்சாரியரான சிறுவே மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி மிக அற்புதமான ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் என்னால், இந்த ஸ்லோகத்திலே பிக்ஷை எடுக்கிற பொழுது ஸ்ரீ ராமானுஜர் செல்லுகின்ற நிலை சொல்லப்பட்டது அல்லவா? என்ன சொல்லப்பட்டது? அவருடைய திருவடி புழுதிகளை வித்வான்கள் தலையிலே தரிக்கிறார்கள், திருவடியினுடைய ரேகையை பூமி தாங்குகிறது, தன் மீது தாங்குகிறது என்று சொன்னது அல்லவா? அதனால ஸ்ரீ ராமானுஜர் மாதுகரத்திற்கு செல்லுகிற பொழுது பாதுகை சமர்ப்பித்துக் கொண்டு செல்லவில்லை, பாதுகை இல்லாமல் வெறும் திருவடியோடு சென்றார். ஆனால் நியாயமா சன்னியாசிகள் அப்படி வெறுங்காலோடு போகக்கூடாது, பாதுகைகளை அணிந்து கொண்டுதான் போக வேண்டும். பாதுகைகளை அணிந்து கொண்டு போயிருந்தாரானால் அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் இந்த பூமியிலே பதிந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? பூமி அந்த ரேகைகள் பாதுகையில தான் படியுமே தவிர பூமியில பதியாது. அப்போ பூமியிலே ரேகை பதிந்தது என்று சொன்னால் அப்போ ஸ்ரீ ராமானுஜர் திருவடியிலே பாதுகை இல்லை என்ற அர்த்தம். அதே போலதான் திருவடியினுடைய புழுதிகளை அந்த வித்வான்கள் தலையிலே தரித்தார்கள் என்று சொல்லுவதற்கும் அதையே கொள்ளலாம். அதனால அந்த சமயத்திலும் அவர் பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளவில்லை என்றுதான் தெரிகிறது. ஏன் அவர் பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளவில்லை என்கிறது அடுத்த கேள்வி. ஏன் பாதுகை இல்லாமலே வீதிகளிலே நடந்து சென்றார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஸ்ரீ ராமானுஜர் மாதுகரத்திற்கு செல்லுகிற பொழுது எப்பொழுதும் திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டு செல்லுவார் என்று அவருடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் ஒரு நாள் திருப்பாவை அனுசந்தித்துக் கொண்டு போகிறார். அவருடைய ஆச்சாரியரான நம்பி அவருடைய திருமாளிகை வாசலிலே அவர் திருப்பாவை அனுசந்தானம் பண்ற பொழுது அந்த உந்துமதகளித்தன் என்கிற பாசுரம், அதிலே இவர் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இவருடைய ஆச்சாரியரான நம்பி அவருடைய பெண் சிறு குழந்தை அவள் வந்து கதவை திறக்கிறாள். உடனே வந்து நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறந்ததாக நினைத்து ஸ்ரீ ராமானுஜர் அப்படியே கீழே விழுந்து சேவித்து விட்டாளாம் அந்த தம்முடைய ஆச்சாரியரான நம்பியினுடைய திருக்குமாரியை. அதனால உடனே நம்பி உள்ளிருந்து வந்து ஜியா உந்துமதகளித்தனோ என்று கேட்டாராம். உந்துமதகளித்தனும் சந்தானமோ என்று கேட்டாராம். அடியேன் என்று சொன்னார். அதனால என்ன தெரிகிறது? ஸ்ரீ ராமானுஜர் திருப்பாவை அனுசந்தானம் செய்து கொண்டுதான் மாதுகரத்திற்கு செல்லுகிறார் என்கிறது தெரிகிறது.
அப்ப திருப்பாவை அனுசந்திக்கிற பொழுது காலிலே பாதுகை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கலாமா? பாதுகையோட செருப்போடு உட்கார்ந்து ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம் அல்லவா? அதனால அவர் திருப்பாவை அனுசந்தானம் செய்வதனாலே பிக்ஷை எடுப்பதற்கு மாதுகரத்திற்கு செல்லுகிற பொழுது அவர் தம்முடைய திருவடிகளிலே பாதுகை கூட சமர்ப்பித்துக் கொள்ளவில்லை என்கிற அந்த விஷயத்தை இங்கே வேதாந்த தேசிகன் உறுதிப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி மிக அழகாக சாதிப்பார். ஏன்னா இங்க ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியிலே இருந்த ரேக்கைகள் பூமியிலே பதிந்தன என்று அப்படி தெளிவாக காட்டியிருக்கிறபடியினாலே இந்த அர்த்தத்தையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அருளி செய்வார். இன்னும் தேசிகனுடைய ஸ்லோகங்கள் எதிராஜ சப்தத்திலே வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।